என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு நிறைய அரசியல் அப்டேட்டுகள் அப்படிங்கிறத அலச போறோம். இதுல முதல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை பத்தி பின்னாடி டீட்டெயில்டா பேசுவோம். விஜய் அவர்களோட கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. இதுக்கு முழு முதற் காரணம் விஜய் அப்படிங்கிற பேருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, நிறைய இளைஞர் பட்டாளம் இருக்கு. ஆனா இதை வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய தெரியாத இரண்டாம் கட்ட தலைவர்கள். என்ன ஒரே வரியில சொல்லணும்னா, விஜய சுத்தி இருக்கிறது எல்லாமே தண்ட கருமாந்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறேன் அப்படிங்கிறத பின்னாடி இது சார்ந்த டீட்டெயில் சொல்றேன், அப்போ உங்களுக்கே புரியும். உங்களுக்கு சரியா புரியல, இல்ல நீ அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுற அப்படின்னா தாராளமா நினைச்சுக்கலாம், அதை பத்தியும் தப்பு கிடையாது. ஏன்னா காசு வாங்கிட்டு பேசணும் அப்படின்னா திமுக கிட்ட இல்லாத காசா, நான் திமுக கிட்ட தானே வாங்கிட்டு பேசணும். தேவையில்லாம வழக்குகளை வாங்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு எதுக்கு இவ்வளவு பாடு, அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் விமர்சனம் பண்ணுங்க, அப்படியே முட்டையா பண்ண வேண்டாம். மறுபக்கம் விஜயகாந்த் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இறுதியாக அதிமுக கூட்டணியில் இணைந்தது. இதை எல்லாத்தையுமே கைக்கு வந்ததை கீழே போட்டது டிவிகேவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான். அதுக்காக தான் இதை நாம சொல்றோம். இதற்கு இடையில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வேலை அப்படிங்கிறத வழக்கம் போல முன்னதாவே தொடங்கிட்டாரு. எப்பவுமே தேர்தல் பணி அப்படிங்கிறது அதிமுக தான் முன்னதா தொடங்கும். அந்த அடிப்படையில 27ஆம் தேதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் அப்படிங்கறதை அறிவிச்சிருக்காரு. இதுல முக்கியமான சிலருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வருது. மற்றபடி அந்த கூட்டணியில யார் யாருக்கு என்ன அப்படிங்கிறதையும் பேச போறோம். இப்ப நம்ம அது எல்லாத்துக்கும் முன்னாடி பார்க்க வேண்டியது என்னன்னா, திருமாவளவன் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். எதற்காக இந்த மன்னிப்பு? நமக்கு தான் வாய் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சௌரியத்துக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் மெடார் திடீர்னு அடி வாங்குறதுல திருமாவளவன் அவர்களுக்கு நிகர் திருமாவளவன் தான். எங்கேயாவது பேசணும் அப்படிங்கிறதே ஏதாவது சர்ச்சையா அள்ளி போட்டுறாரு. இந்த கடந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திருப்பீங்க, கூம்பு வடிவத்துல இருந்ததுன்னா அது சர்ச்சி, இப்படி மசூதியா இருந்தா அது மசூதி, அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஐயோ என் வார்த்தைகள்லாம் திரிச்சிட்டாங்க, நான் ஒண்ணு பேசுனதை வெட்டி ஓட்டிட்டாங்க, இப்படி நான் பேசவே இல்லை அப்படின்னு கதறுவாரு. ஆனா தேர்தல் அப்படின்னு வந்துட்டா பானையை தூக்கி வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம எல்லா கோவில்களுக்கும் போய் சாமி ஐயா எப்படியாவது ஜெயிச்சிடணும்பா அப்படின்னு வேண்டக்கூடியதும் அதே நபர் தான். கேட்டா முன்னுக்கு பின் முரணா பேசுவாங்க. இது எல்லாமே வாக்கு வங்கி அரசியல். திருமாவளவன் ஒரு சர்ச்சையை உண்டாகிறாரு அப்படின்னா பின்னாடி திமுகவுக்கு ஏதோ மறைக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர். சமீபத்துல என்ன பேசினார் அப்படின்னா, ஜனவரி 26ஆம் தேதின்னு நினைக்கிறேன், தமிழ் தேசிய தலைவர் மேதகு அவர்கள் காதலுக்கு எதிரானவர், சாதி ரீதியா இந்த காதல் எல்லாம் பயங்கரமா அவர் கண்டிச்சாரு, போனாரு வந்தாருன்னு கண்டமேடிக்கு பேசியிருந்தாரு. இதுக்கு உலகம் முழுக்க எதிர்ப்பு. ஏற்கனவே தமிழீழ தமிழர்கள் அப்படிங்கிறவங்க திருமாவளவனை சுத்தமா மதிக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜபக்சேட்ட போய் கை கொடுத்தது என்னது. ஆனா இங்க வெளியில நான் ஓரமா தான் நின்னேன், அவன் தான் என்கிட்ட பேசணும் அப்படின்னு வடை சுட்டது, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். யாரா இருந்தாலும் ராஜபக்சே கிட்ட போனாலே அவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் நியாயம் தர்மம். ஏன்னா இத்தனை படுகொலை செய்த கொலகாரன் ராஜபக்சே அப்படிங்கிறதுல உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு இனப்படுகொலை செய்த துரோகி, ஒரு இனப்படுகொலை செய்த கொடூரன் அப்படிங்கிறது. அப்படிப்பட்டவர் கூட நின்ன ஒருத்தர் தான் தேசிய தலைவரை பத்தி பேசிட்டு இப்ப மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழ் தேசிய தலைவர் நான் இருக்கேன் தம்பி, நீங்க போய் தமிழ்நாட்டுல போராடுங்க, இங்க நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு இவர்கிட்ட சொல்லி போராட அனுப்பிச்சு வச்சாராம். இடையில காங்கிரஸ் கூட்டணியிலேயே தலைவர் தான் என்ன அனுப்பிச்சாருன்னு வேற தனியா ஒரு டிசைனா ஒரு விட ஒண்ணு சுட்டிருந்தாரு. பட் அதெல்லாம் நம்ம காமெடியா எடுத்துட்டு கடந்து போயிடுவோம். ஏன்னா தமிழில வரலாறுகள் அப்படிங்கிறது தமிழ் தேசிய தலைவரை நேசிக்கக்கூடிய கண்டிப்பா எனக்கெல்லாம் நிறையவே தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஒரு 300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நீக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய சேனலே அதுக்காக நான் இழந்திருக்கேன். Info7 தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும். இப்பயும் சேனல் இருக்கு, ஆனா வீடியோ போட முடியாது. அவ்வளவு வரலாறுகள் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். நிறைய சேனல்கள்ல என்னோட முகம் ஓரளவுக்கு தெரிஞ்சதே அந்த தமிழீழ வரலாறுகளோட கச்சிதமான செய்திகளை நம்ம கொடுத்தது அப்படிங்கிறது தான். இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாதிய பிரச்சனை அப்படிங்கிறது தமிழீழத்துல இருக்கு, ஆனா போராளிகளுக்குள்ள இல்ல, அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன், மக்களுக்குள்ள இருக்கு, அப்பப்ப நாங்க கடுமையா தண்டிச்சுட்டு இருக்கோம், அப்படி மாதிரி சாதிக்கு அப்பாற்பட்டவர், பெரியாரை நேசிக்க கூடியவர் அப்படின்னு சொல்ல வந்தேன், அது கொஞ்சம் வார்த்தை தவறா போனதால அப்படி ஆயிடுச்சு, அதனால வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு இன்னைக்கு பகிரங்கமா மன்னிப்பு அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு.
அரசியல்வாதிகள் வாயை விடுறதெல்லாம் எப்படி சாதாரணமா சொல்லுவாங்கல்ல, கிராமத்துல கையை கொடுத்தா திமிரிடலாம், வாயை கொடுத்தா திமிர முடியாது அப்படின்னு. அப்படிதான் திருமாவளவன் மாட்டிக்கிட்டார். சரி, இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம டிவிகே விவகாரத்துக்கு வந்துருவோம். காத்திருக்க வைக்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்த டிவிகே வேணர் புரிஞ்சுக்கணும். உங்க தலைவர் மாசு இருக்கா? இருக்கு. தொண்டர் படை இருக்கா? இருக்கு. ஏன்னா எல்லாமே இளைஞர் பட்டாலும். பட் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயங்களை சொல்றேன், கேட்டுங்க. எப்பவுமே அரசியல்ல மாஸ், கிரேஸ் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி லாபி பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது தலைவரையெல்லாம் பண்ண முடியாது. எந்த கட்சி தலைவர்களும் எல்லாம் லாபி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. இப்ப டிவிகேல எடுத்துக்கிட்டீங்கன்னா அருண்ராஜ், புஷி ஆனந்த், இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே இரண்டாம் கட்ட தலைவர்கள். இவங்க எல்லாம் லாபி பண்ண தெரிஞ்சிருக்கணும். இவங்க யாருக்குமே அடுத்த பொலிட்டிக்கல் லாபினா என்னன்னே தெரியல. அவங்களுக்கு ஒரு கணக்கு என்னன்னா, நம்ம ஜெயிச்சிருவோம், நம்பிக்கை இருக்க வேண்டியதான் எல்லாருக்கும். பட் லாபி பண்ணாம இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, எங்க கூட கூட்டணிக்கு வந்தா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, இது எப்பேற்பட்ட ஒரு ஆஃபர் தெரியுங்களா? ஆனா எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. ஆட்சியில பங்கு தரமாட்டேன்னு சொல்ற ஸ்டாலின் கூட்டணி என்ன பேலன்ஸ் பண்ணி இழுத்து பிடிச்சி வச்சிருக்காரு. காங்கிரஸ் உள்ள வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க. அந்த நேரத்துல காங்கிரஸ்ல லாபி பண்ணி இந்நேரம் தூக்கி இருந்திருக்கணும் இரண்டாம் கட்ட தலைவர்கள். ஒருத்தருமே லாய்க்கு இல்ல, தண்ட கருமாந்திரமா இருக்காங்க. விஜய் ஒரே ஆள் எல்லாத்தையும் பார்க்கவே முடியாது. அதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னே தெரியல. செங்கோட்டையன் போன பிறகு அதிமுகவுல அந்த லாபி உருவாகும் அப்படின்னு பார்த்தா, செங்கோட்டையன் போய் புஷி ஆனந்த், அருண்ராஜ் வரிசையில அவரும் சேர்ந்துட்டாரு. அவரும் ஜெவனேன்னு எனக்கு ஈரோடு மாவட்டத்துல எனக்கு சீட்டு கிடைச்சா போதும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு செங்கோட்டையன் போயிட்டாரு. பெருசா ஒன்னும் யுக்திகள் வகுக்கப்படல. திமுகவுல குத்து விட்டு நடந்துகிட்டு இருக்கு. நேரம் காங்கிரஸை கரெக்ட் பண்ணி எவனையாவது ஒருத்தனை லாபியை செட் பண்ணி யாராவது ஒருத்தரை ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐஆர்எஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், டெல்லியில வேலை செஞ்ச அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்கள புடிச்சு அவங்கள யாரு காங்கிரஸுக்கு தோதான ஆளுங்க? ராகுல் காந்தி கிட்ட பேசுறதுக்கு எந்த அதிகாரி சுத்தப்படுவான்? சோனியா கிட்ட பேசுறதுக்கு எந்த அதிகாரி கிடைப்பாங்க? பிரியங்கா கிட்ட பேசுறதுக்கு எந்த அதிகாரி கிடைப்பாங்க? கிறிஸ்டோடங்கிட்ட யாரை வச்சு பேசலாம்? இந்நேரம் பேசி கொக்கி போட்டு காங்கிரஸை இழுத்தாந்துருக்கணும். காங்கிரஸா இப்ப வந்தாதான் சரி அப்படிங்கிற கண்டிஷன்ல வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வர்ற நிலைமைக்கு நேற்று வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க, இப்போ கூட உடைக்கலாம். பட் அதுக்கான லாபி அப்படிங்கிறது செய்யணும், பேச்சுவார்த்தை நடக்கணும். இல்ல இல்ல நீ தேவைன்னா வா, இல்ல இல்ல நீ தேவைன்னா வா அப்படின்னா அரசியல்ல வேலைக்கு ஆகாது. சுத்தமா லாபி பண்ண தெரியல ஒருத்தர். கம்யூனிஸ்ட்ல இன்னைக்கு சண்முகம் பேட்டி கொடுத்திருக்காரு. எங்களோட கட்சி 2 இலக்க தொகுதிகள்ல நாங்க போட்டியிடுவோம், கடந்த தேர்தல்கள் போல அல்லாமல் இரட்டை இலக்கத்துல சீட்டு வேணும், அப்படி இல்லைன்னா நாங்க வேற முடிவு எடுப்போம் இருக்காரு. இந்நேரம் கம்யூனிஸ்ட் உள்ள போந்திருக்கணும். பொலிட் பீரோல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு அதுக்கு தகுந்த தோதான ஆளை புடிச்சு, பத்திரிகையாளரோ இல்ல ஆபீசர்ஸோ யாரையாவது புடிச்சு அங்க போய் ஆட்டையை கலைச்சு இங்க வா, ரெட்டை இலக்கத்துல தானே வேணும். அங்க என்ன 10 ரெட்டை இலக்கம் தானே, 9 தானே 10, அது ரெட்டை இலக்கம் தானே, 15 தாரேன் வா. ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். ஓ, விஜய் கிட்ட பலமான கூட்டணி இருக்குன்னு. இவங்க கிட்ட ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம், காங்கிரஸ் கிட்ட ஓட்டு இருக்கா, கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அப்புறம். மக்கள் மத்தியில ஒரு பிம்பம் ஃபார்ம் ஆகும், வலுவான கூட்டணி அமைச்சிட்டாரு அப்படின்னு. இப்ப விஜய் தனிச்சிருக்காரு, ஆமாப்பா தனியா நின்று எங்கப்பா ஜெயிக்க போறாங்க. இப்படிதான் அரசியல் புரியாத தெரியாத மக்கள் யோசிப்பார்கள். அதை செய்யறதுக்கு உங்களுக்கு லாபி தேவைப்படும். இதையும் விஜய் தான் செய்யணும்னா முடியாது. அப்ப புஷி ஆனந்த் என்ன பண்றாரு, ஆதவர்ஜனா என்ன பண்றாரு? ஆதவர்ஜனெல்லாம் என்னமோ இந்த வாய்ஸ் ஆஃப் காமன், நாங்கெல்லாம் எலெக்ஷன்ல அப்படியே வியூகத்தை வகுத்தோன்னு வச்சுக்கேன், வகுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வாய் மட்டும்தான் இருக்கு, அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. இல்லாட்டி இந்த லாபி எல்லாம் செட் பண்ணி தூக்கிட்டு வந்து உள்ள போட்டுருக்கணும். மறுபக்கம் பிஜேபியோட அரசியலை பாருங்க, அவ்வளவு பர்ஃபெக்டா செய்யறாங்க. உடனே என்ன சங்கின்னு இருக்கேன், உடனே இல்லாட்டி எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறேன்னு சொல்லிடுறேன். பரவாயில்ல, ஏதா இருந்தாலும் பேசிங்க, நான் உள்ளதான் பேசுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மற்றவர்களை நம்ப வைக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. பட் இப்ப என்னன்னா, தேமுதிக இங்கேயா அங்கேயா இங்கேயா அங்கேயான்றது நேத்து கூட்டு போய் வச்சு பேசி முடிச்சாச்சு. ஈசா யோகாத்துல ஏதோ ஒரு இது மாதிரி ஃபங்க்ஷன்ல தான் டக்குன்னு ஒரு கூட்டணிங்கிறது அலையன்ஸ் ஆகும். ஒரு பத்திரிகை வைக்க போற மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்ப கூப்பிட்டு வச்சு தேமுதிகவை பேசி முடிச்சாச்சு. தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைந்து இருக்கிறது, முடிஞ்சிருச்சு வேலை. தேமுதிக என்ன அவ்வளவு பெரிய கட்சியா? கேப்டன் இறந்த பிறகு இந்த அம்மா ரொம்ப மோசம், நானே பேசியிருக்கேன். அவ்வளவு பெரிய கட்சியா? என்ன தொகுதிக்கு 10,000 ஓட்டு வச்சிருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. தொகுதிக்கு 3000 ஓட்ட சொல்லுங்க. மும்முனை போட்டி கடுமையா இருக்கும் போது 2000 ஓட்டு, 1000 ஓட்டு, 500 ஓட்டுலாம் எனக்கு தெரிஞ்சு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளோட முடிவு அப்படிங்கிறது ஒரு 3000 ஓட்டுக்குள்ளே இருக்கும். அந்த 50 தொகுதிகளோட டிசைடிங் அத்தாரிட்டியா தேமுதிக இருக்கும்.
கேப்டன் இருந்தார் அப்படின்னா அதோட கதை வேற. ஏன்னா 10% வரைக்கும் வாங்கி காட்டின ஒரு கட்சி இப்ப இல்ல, 1%க்கே திணறிட்டு கிடக்குறாங்க. பட் ஆனா இந்த 3000 ஓட்டுங்கிறது டிசைடிங் அத்தாரிட்டியா மாறும்ல, அதை கூட விடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் ஒரிஜினல் அரசியல்வாதி. இல்ல நாங்க தனிச்சே ஜெயிப்போம், வர்றவங்க வரட்டும் அப்படின்னா அது அரசியலுக்கு வேலைக்கு ஆகாது. சும்மா நம்ம வேணா ஃபயர் விட்டுட்டு இருக்கலாம், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு யூடியூப்ல 4 சேனல் வச்சு கருத்து கணிப்பு போட்டுட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கலாம், இது வேலைக்கு ஆகாது. மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி கிட்ட நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி பாருங்களேன், திமுக கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங், அதிமுக கூட்டணி வீக், அதிமுக தனிச்சு கிடந்தது. இன்னைக்கு அதிமுக ஏற்கனவே அதிமுக கொங்குல பயங்கர வெயிட். இப்பவும் சொல்றேன், கொங்குல அதிமுக தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு 10 வருட ஆன்டி இன்கம்பன்ஸ்லயே கொங்க முழுசா அடிச்சு காமிச்சாங்க. இப்ப திமுகவுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் சேர்ந்து வச்சு செய்வாங்க. கொங்குல பயங்கர வெயிட். வட மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாமக பெல்ட். நீ பாமக பிரிஞ்சிருந்தாலும் அதிகபட்ச நபர்கள் இருக்கக்கூடிய அன்புமணியை தூக்கி வச்சிருக்காங்க. ராமதாஸ் கிட்டையும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்க சேகராய பாருங்க அந்த கோர் ஓட் பேங்க. இப்ப டெல்டாவில் எடுத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி தென் மாவட்டத்துல முக்குளத்தோர் வாக்கு, இதையெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு டிவி தூக்கி உள்ள வைக்கிறீங்க. ஜாதி சங்கங்கள்ட்ட பேச்சுவார்த்தை, அப்படியே லாபி 4 பக்கமும் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஓட்டம் இல்ல அரசியல்ல தோத்துருவோம்னு நினைச்சு வேலை செஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்ல நாங்க தான் ஜெயிப்போம்னா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. அது கவுன்சிலர் எலெக்ஷன்ல இருந்து எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இதுதான் பொருந்தும். அந்த மாதிரியான தோத்துருவோம் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் ஜெயிச்சிருவான். அட நம்ம தான்ப்பா ஜெயிப்போம், படுத்துக்கிட்டே ஜெயிப்பப்பா அப்படிங்கிற வேலைக்கே ஆக மாட்டாங்க யாரா இருந்தாலும். அந்த மாதிரியான லாபியை டிவிகே பண்ணவே இல்லை. இவ்வளவையும் பண்ணி முடிச்சுட்டு எடப்பாடி முதல்ல 24ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறார். வேட்பாளர் எல்லாம் எதுக்காக இவ்வளவு ஏர்லியா வேட்பாளர் அறிவிக்கணும்? வேட்பாளர் அறிவிச்ச உடனே ஒரு அதிருப்தி அப்படிங்கறது இங்க ஆரம்பிக்கும். அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு 10 நாள் டைம் வேணும். ஒருத்தர் சீட்டுக்கு ஒரே தொகுதியில 3 பேர் சீட்டுக்கு நிற்பாங்க. ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்தா மீதி 2 பேர் அதிருப்தி ஆவாங்க. அவங்களை கூப்பிட்டு இங்க வா காம்ப்ரமைஸ் ஆகும், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம ஆட்சி தான், முதல்ல நம்ம கட்சி ஜெயிக்கணும், திமுக தோக்கடிக்கணும், பேசி ஈசி முடிச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி நிப்பாட்டுவாங்க. இப்ப வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறார் 24ஆம் தேதி அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தானே அர்த்தம். இந்தந்த தொகுதி பாமகவுக்கு, இந்த தொகுதி பிஜேபிக்கு, இந்தந்த தொகுதி தேமுதிகவுக்கு, இது எல்லாமே பிரிக்கப்பட்டுருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவங்க தொகுதி, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில ஒரு வேட்பாளர் அறிவிக்க முடியாது. அப்ப கட்ட கடைசியா எல்லா வேலையும் செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே முன்னாடியே முடிச்சு களத்துக்குள்ளேயே இறங்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இப்ப திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா இன்னும் அந்தல சிந்தலை ஆயிட்டு இருக்கு. இவன் இத்தனை சீட்டு வேணும், இவங்க இத்தனை சீட்டு வேணும், ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குங்கிறான். இத்தனை கலைபுரத்துக்கும் மத்தியில ஆட்சியில் பங்கு தரோம், கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு யாரும் வரலன்னா அது விஜயோட தப்பு இல்ல. பின்னாடி இருந்து லாபி பண்ணி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகாத தண்ட கருமாந்திரமா இருக்கக்கூடிய டிவிக்கோட 2ஆம் கட்சி தலைவர்களுடைய தோல்வி அப்படின்னு அதை நாம எடுத்துக்கணும். இதையும் தாண்டி நீங்க டிவிக்கு ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா நினைச்சீங்க, ரொம்ப கஷ்டம். அரசியல்ல அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல நீ சொல்றது நடக்காது, நீ என்ன பெரிய அறிவாளியா அப்படின்னா ரிசல்ட் வர்ற அன்னைக்கு இதே சேனல்ல இங்கேயே உட்காந்து பேசுவேன். அப்ப நான் சொன்னது நடக்குதா இல்லையா, இல்ல நீங்க சொல்றது நடக்குதான்னு பார்ப்போம். நீங்க நினைக்கிறது நடந்துட்டா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன். பந்தயத்துக்கு நான் ரெடி. உள்ளதை உள்ளபடி சொல்றோம், குறை சொல்றேன் இல்ல உங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வேஸ்ட் அப்படின்னு பழி போடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களோட விருப்பம். உள்ளதை உள்ளபடி சொல்றேன், நம்புவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.